ஆல்மோஸ்ட் காலை கிராஸ் பண்ண போகுது. கால் கால் ஸ்ட்ரைக்க கிராஸ் பண்ண போகுது. காலில் சேஞ்ச் இல்லை, ஆனா புட்டு நல்லா ஏறி வர்றாங்க. ஸோ கண்டிப்பா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த கீழே அந்த பிரைஸ் லைன்ல பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் எடுத்து கரெக்டாக எங்க புட்டு அதிகமா புட் ரேட்டஸ் அதிகமாக ஆரம்பிச்சாங்களோ அப்பயே மார்க்கெட் மேல ஏற ஆரம்பிச்சு டபுள் பாட்டம் எடுத்து மேல இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. இப்போ அங்க இருந்து அப்படியே அங்கதான் சேஞ்சஸ், புட் ரேட்டஸ் அதிகமா வர்றாங்க, அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப காலை விட மேல போயிடுச்சுன்னா கண்டிப்பா இந்த சைட்ல இருந்து ஜம்ப் ஆயிரும் பிரைஸ் மேல போய். இப்ப நீங்க இந்த இன்னொன்னு ரேஞ்ச் எண்ட வந்து 2170 மாத்தணும். 21700 எண்டு அடுத்தது 21 இதுல இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இதுல இந்த சைட்ல புட் ரேட்டஸ் இப்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. கால் ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருக்கு, இப்போ புட் இன்க்ரீஸ் ஆகுது. 21650 ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி அதை கிராஸ் பண்ணி அடுத்த ஸ்ட்ரைக் இது வர்றாங்க. ஸோ இப்படிதான் பார்த்து நம்ம இதுக்கு மேல மார்க்கெட்ல இருக்கலாமா வேணாமா, பொசிஷனை க்ளோஸ் பண்ணலாமா வேணாமா, ரீஎன்ட்ரு ஆகலாமாங்கிற டிசிஷன்லாம் இதுல ஈஸியா பார்க்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கர்வு இதுல வர்றதுனால அந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் ஈஸியா தெரியும். அதாவது காலுக்கும் புட்டுக்கும் டிஃபரன்ஸ் அதிகமாச்சு என்னன்னா, இதர் கால் கீழே வரணும் இல்லை புட்டு மேலே போகணும். இப்போ நீங்க நம்பர்ஸை பார்க்கறத விட இந்த கர்வ், இந்த லைன் டயக்ராம் பார்க்கும்போது ஈஸி கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா புட்டு மேலே ரேஸ் ஆக ஆரம்பிக்குது இந்த ஸ்ட்ரைக்ல. இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைக் போடுங்க, 21650 போடுங்க. சுப்பு சார், இப்ப இந்த லைனை பார்த்துட்டு இதுதான் நம்மளுக்கு புட்டு இருக்கு, இங்க இருக்க பிஇன்னு இருக்கு அந்த 6000 அதை பார்க்க தேவையில்ல. அதை பார்க்க தேவையில்ல, டோட்டலாவே இப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்குல்ல மேலைக்கும் கீழைக்கும், அது குறையும். அன்னைக்கு அதான் 21650 வைங்க, அதுல கிளியரா வந்து கிராஸ் ஆகும். இங்க பாத்தீங்களா, அப்ப எப்படி இருந்தது, இப்ப ஆல்மோஸ்ட் கிராஸ் ஆக போகுது. எவ்ரி 3 மினிட்ஸ் இதாகிட்டே வரும். இப்ப ஆச்சுன்னா இப்ப ஆட்டோமேட்டிக்கா புட் ரேட் ஜாஸ்தி ஆயிட்டாங்க, வண்டிக்கு இதுக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரைக்ல கீழே விட மாட்டாங்க. ஸோ அப்ப அடுத்த ஸ்ட்ரைக் நோட் பண்ண ஆரம்பிச்சு கால் வரும் நம்ம டிசைட் பண்ணிக்கணும் இல்ல சார்? ஆமா ஆமா, ஓகே சூப்பர். ஸோ இதுல கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்பர்ஸ் வந்து கூடுதா குறையுதான்னு அந்த ரெஃபர் பண்ணி பார்க்கறத விட இது ஓரளவுக்கு நமக்கு ஆரம்ப ஸ்டேஜ்ல இது கொஞ்சம் ஈஸியா பார்க்கலாம். முதல்ல ரொம்ப நாள் பார்த்துட்டு கவிதை இதே தான் வச்சிருப்பாங்க இதுல ஸ்கிரீன்ல. ஆமா சார், நான் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் இதே தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்டேட் பண்றது இல்ல, இத சொல்லுங்க இனிமே. இது வந்து ஒரு அளவுக்கு நம்ம இதை பார்த்துதான் இன்ட்ராடேல பிரைஸ் மூவ்மெண்ட் மனோஜ் ஏதோ திருப்பி பாருங்கன்றாரு. ஸோ அவர் நம்பர்ஸ்ல பார்ப்பாரு, அவர் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா கால் பை வர்றாங்களா செல் வர்றாங்களான்னு பிரிச்சு பார்ப்பாரு, அவர் டேட்டாலாம் வாங்கி பாக்குறாரு. பட் ஓரளவுக்கு இது ஓகே, இது போதும் நம்மளுக்கு. இதை வச்சு நம்ம ஈஸியா ஓரளவுக்கு பண்ணிடலாம். ஃபர்தரா இருக்கலாமா இல்லை கட் பண்ணலாமா, அகைன் மார்க்கெட் திரும்புதா அப்படிங்கிற ஒரு டிசிஷன் இதை வச்சு ஓரளவுக்கு நான் அச்சீவ் பண்றதை விட இது டேட்டா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா இன்ட்ராடேல பெட்டரா இருக்கும். இன்ட்ராடேல டெஃபினட்டா இருக்கும். அப்படிதான். ஓகே மனோஜ் சார், நீங்க எதுவும் ஆட் ஆன் பண்ணுங்கறீங்களா? ஆட் ஆன் ஒண்ணும் கிடையாது. நான் சொல்ல முதல்ல போய் பாருங்க, ரெண்டு பேருக்கு எதுக்கு அதுக்கு இடையில ஒரு 10 நிமிஷம் டிஃபரெண்ட் இருக்கும். அது 10 நிமிஷத்துக்கு அட்வான்ஸா முன்னாடி வந்துடும். நான் 12 மணி சொல்றேன்டா, அது 12:10 12:15 நீங்க கன்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா இதுல 3 நிமிஷம் டிலே, அதுக்கப்புறம் அந்த குமுலேட் ஆர்டர் கொஞ்சம் டிலே, இந்த வித்தியாசம் இருக்கு. ஒரே மாதிரி டைரக்ஷன் இருக்கும், கான்ட்ரவர்சியா போக மாட்டோம். ஆனா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வித்தியாசம் இருக்கு. அதனால எப்பயுமே அந்த டேட்டா ஒரு டைம் இருக்கு, ஒரு 5 நிமிஷம். அத அந்த பெய்டு டேட்டால கொஞ்சம் அட்வான்ஸா கிடைக்கும். சில எடுத்து கன்ட்ரோல் பண்ணி நமக்கு சொல்லிடும். இந்த ஃப்ரீல கொஞ்சம் டைம் பாத்தீங்கன்னா இப்ப பாருங்களேன், இப்ப ஆல்மோஸ்ட் கிராஸ் ஆகுது. ஹலோ சார், கேக்குது சார், சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா கிராஸ் ஆகுது, பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் ஆயிடுச்சா? உங்களுக்கு இன்னும் ஆகல, எனக்கு கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கு. இந்த இண்டிகேட்டர் நல்லா இருந்துச்சு, புட் சைஸ் கூடிருச்சு. இது வந்து ஆமா, இன்னும் என்னோட ரெஃப்ரெஷ் ஆகலன்னு நினைக்கிறேன் சார். இல்ல ஆயிருச்சு மேடம். இந்த லெஃப்ட் சைடு பாருங்க, கேண்டில் பார் இருக்குல, லெஃப்ட் சைடு இல்ல நீங்க இது என்ன பார் சைஸ் கூடி 21,650 பார் கால் ஈக்குவலா வந்துட்டா. என்ன பிரைஸ் ஓடிட்டு இருக்கு? 650 தான் இருக்கு.
ஸோ 650 கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் தான், இதுல இருந்து இறங்குறது கஷ்டம். திருப்பி இறங்கினா கூட திருப்பி திருப்பி ஏற்றிடுவாங்க இந்த இடத்துல. இதுல ஏதாவது சேஞ்சஸ் வராத வரைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா கீழ இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல இருந்து இப்ப இது கிராஸ் பண்ண ஆரம்பிச்சான். அப்ப என்ன புட் ரேட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த ஸ்ட்ரைக் விட்டு கொடுக்க அவ்வளவு ஈஸி. இதுல இருந்து சேஞ்சஸ் நடக்கலாம், பட் 3 நிமிஷத்துக்கு ஒரு வேலை மானிட்டர் பண்ணிட்டு ஒரு லெவலுக்கு மேல ஓஹோ திருப்பி அகைன் கால் டெஸ்ட் விட மாட்டேன்றாங்க திருப்பி பண்ணா அடுத்த ஸ்ட்ரைக் வரைக்கும் அதோட சேஞ்சஸ் பார்க்கணும். ஓகே சார். ஸோ இது சப்போர்ட்டா வச்சுக்கிட்டா நல்லா ஓகே. ட்ரேடிங்க்கு ரொம்ப, அது பர்டிகுலரா இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருத்தர் சார்ட்டை பார்க்காம ட்ரேட் பண்ணும்போது முடியாதான்னு கேட்டார்ல, கேண்டில் இண்டிகேட்டர் இல்லாம சொல்லுங்கன்னார்ல, இதை வச்சு சொல்லலாம். இண்டிகேட்டர் இல்லாம ஓரளவுக்கு ஓகே. பாத்தீங்களா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கவனிங்களா, இப்ப நல்ல ஒரு மாதிரி டவுன் ஆகிற மாதிரி ஆனா புஷ் பண்றாங்க பாருங்க, டக்குன்னு பிரைஸ் அப்படியே நல்ல ப்ரெஸ் பண்றாங்க. இந்த பர்டிகுலர் மினிட்ல பாத்தீங்கன்னா பிரைஸ் நல்லா டவுன் ஆச்சு, பட் நல்லா திருப்பி உடனே தூக்குறாங்க. அப்ப என்ன புட் ரைட்டர்ஸ் வந்து அது அவ்வளவு ஈஸியா இது பண்ண மாட்டேங்கிறாங்க, ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இதோட நீங்க நிஃப்டி அப்படி நிஃப்டி சார்ட் போடுங்களேன் 3 மினிட்ஸ். இப்ப மேல உள்ள அந்த லைன் எல்லாம் ஒரு ட்ரெண்ட் லைன் போடுங்க. 3 மினிட்ஸ் மேடம், கரெக்டா? 3 மினிட்ஸா சார்? 3 மினிட்ஸ். இப்ப மேல இந்த டாப் இந்த இன்னைக்கு பிரைஸ் டாப்ல இருக்குல்ல, இன்னும் அங்க இருந்து அப்படியே அதை டாப் போறாங்க. இதுக்கு அது கீழே உள்ள டாப், அது பிரைஸ் மூவ் ஆயிடுச்சு, அது கீழே உள்ள கை இருக்குல்ல, இதை நான் ரெஃபரன்ஸா வச்சுப்பேன். இப்போ இந்த இடத்துக்கு மேல ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் சப்போர்ட் பண்ணிச்சுன்னு வைங்களேன், அப்ப டெஃபினட்டா சேஞ்ச். அதே மாதிரி பாட்டம் போடுங்க, பாட்டமும் அப்படி போடுங்க. பாலாமியம்மா மேல போடுங்க கூட இன்னும் கீழே இறக்குங்கம்மா, மேல போடுங்க கூட இன்னும் கீழே இறக்குங்கம்மா. 3 தான் டச் பண்ணுங்க. இப்ப சொல்லுங்க, இப்ப இத சினாரியா சுப்பிரமணியம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். பிரேக் அவுட் ஆகி திரும்ப அந்த ட்ரெண்ட்ல ரீடெஸ்ட் பண்ணும்போது பிரேக் அவுட் ஆகும்போது எல்லாம் ஃபேக்ல மாட்டுவாங்க. ரீடெஸ்ட் பண்ணி நல்லா புல்லிஷா மேல போயிருக்கு. இப்ப அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க என்ன நடந்திருக்கு. டயத்துல நோட் பண்ணி பாருங்க, எப்பன்னு பாருங்க 12 மணில இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா போவாங்க. 1 மணிக்கு நல்லா கரெக்டா இருந்துச்சு, மேல போயிருக்கு. அதான் சொன்னார் அப்ப அந்த ட்ரெண்ட் லைன் போட்டு வச்சு இப்ப இந்த மாதிரி ஆச்சுன்னா ஓகே இது எப்படின்னு தெரிஞ்சு. ஆனா இது நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். திருப்பி இந்த ட்ரெண்டுக்கு கீழே, ஆமா திருப்பி இந்த ட்ரெண்ட் லைன் கீழே சஸ்டைன் ஆயிடுச்சுன்னா மாறுதுன்னு அர்த்தம், இல்லைன்னா மேலதான். அது ஸ்டாப் லாஸ் மாதிரி வச்சுட்டு வெயிட் பண்ண வேண்டியதுதான், பிரைஸ் மூவ்மெண்ட்டை பார்க்க வேண்டியது. ஓகே சார். நீங்க கீழே கூட போட்டுக்கலாம். இப்ப கீழே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் போடுங்களேன். பாட்டம் இப்ப நடந்திருக்க பாட்டம் லோல இருந்து அப்படி போடுங்க. இப்போ மோஸ்ட்லி இதுல சப்போர்ட் எடுத்து போகும். ஸோ அதை மீறி கீழே உள்ள ட்ரெண்ட் லைனே வந்து கீழே லோவா கட் பண்ணிச்சுன்னா ஓகையான்னு ஓடி போயிடுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு சின்ன ஸ்டாப் லாஸ் தானே, பக்கத்துல தானே இருக்கு. கரெக்ட் சார். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை நீங்க ரெஃபரன்ஸா வச்சுக்கணும். அப்படி போடாதீங்க, தானே போட்டீங்க ஒன்னும் முடிவு பண்ணிட்டீங்களே. ரைட் சைடு லெஃப்ட் சைடு கையில இருந்து லோ குழுங்க, லெஃப்ட் சைடு கையில இருந்து லோ குழுங்க, கையில இருந்து லோ கொண்டு போங்க. 1 மணிக்காண்டி லோ முடிவு கொண்டு போங்க. பாத்தீங்களா? 23ல சப்போர்ட் எடுத்து 0 ஸ்டாப் லாஸ் வைங்க. 23 சப்போர்ட் எடுத்துருக்கா, 0 ஸ்டாப் லாஸ் 50 முடிவு போயிருக்கா. கரெக்ட் பண்ணா கரெக்டா பண்ணுங்க. திருப்பி 23க்கு வந்து சப்போர்ட் எடுத்துட்டு கிடையாது. இப்ப 23க்கு 0க்குள்ள வந்தா இல்ல 23க்கு 0க்குள்ள வந்தா மார்க்கெட் சைடு வேஸ் எழுப்பி வந்து மட்டுமா மாட்டிக்கிற வழியே இல்லை. அப்ப திரும்ப வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி ஒரு லோவோ ஹையா கிரியேட் பண்ண, ஏன்னா ஒரு ஹைக்கு லோவும் ஃபிபோனாச்சி போட்டு ட்ரேட முடிச்சிட்டீங்க. திரும்ப உங்களுக்கு வேணும்னா ஒரு புதுசா ஒரு ஹை கிரியேட் பண்ண, இல்ல லோ கிரியேட் பண்ண, திரும்ப ட்ரேடுக்காண்டி ஃபிபோனாச்சி போடக்கூடாது. ஓகேவா? ஒய்ஆக்ஸை கூட்டுங்க, ஒய்ஆக்ஸை மட்டும் கூட்டுங்க. இப்ப பாருங்க
சார் சொன்னதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஓப்பன் பாருங்க. கரெக்டா பண்றேன் மனோ சார். கொஞ்சம் மேல ஏத்துங்க. பெர்ஃபெக்டா பாருங்க. கரெக்டா 23 எடுத்துட்டு 0 சாப்பிடாம நீங்க 23 மிஸ் பண்ணும். 23 அவங்களுக்கு வந்து பண்ணிட்டு திரும்ப போய் டார்கெட் கொடுத்துருக்கோம். ஓகேவா? லைன் சார்ட்டா போட்டு பாத்தீங்கன்னா என்ன நல்லா தெரியுது. அப்படியே லைன் சார்ட்டா மாத்திக்கலாம். அப்படியே லைன் சார்ட்டா மாத்திக்கலாம். எதுவுமே செய்யாம சார்ட்டை மட்டும் லைனா மாத்தி. லைன் அந்த இருக்குமா, பக்கத்துல இருக்குமா? தெரியுதா உங்களுக்கு? நடுவில் மேல இருந்து ட்ரெண்ட் லைன் எடுத்துருக்கீங்க. அதை சப்போர்ட் எடுத்துருக்கோம். எடுத்துட்டு 50 அதுக்கு முன்னாடி வந்து கட் பண்ணிருக்கேன். பிரேக் அவுட் ஆயிருக்கும். பிரேக் அவுட் ஆயிட்டு கட் பண்ணிட்டு திரும்ப போய் ஹையர் கை வச்சு அதுக்கு முன்னாடி மாஸ்டர் ஒரே ஒரு நிமிஷம். இப்ப அந்த ஓயை போடுங்க. இங்க இருக்கு சார். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்குது. கட் பண்ணிட்டு இப்ப திருப்பி அகைன் கால் ரைட்டர்ஸ் அது மாதிரியே ஒரு சீன் வருது பாருங்க. ஸோ நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் இங்க. இன்ட்ராடே பண்றவங்க இதையும் சார்ட்டையும் பாத்துக்கலாம். மாஸ்டர் கண்டிப்பா பண்ணுங்க. இப்போ மனோ சார் சொல்லுங்க. ஒண்ணும் இல்லமா, திரும்ப நான் சொல்றத பண்ணுங்கம்மா. ஒன்னும் செய்யாதீங்க. 1:30 முன்னாடி ஒரு கை வச்சு பாருங்க. 1:30 முன்னாடி லெஃப்ட்ல அதுல இருந்து தள்ளி அப்படியே லைட்ல அந்த கையில போடணும். அதுதான் உங்களுக்கு 23 பிரேக் அவுட் பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்து திரும்ப போய் டார்கெட் கொடுத்து கட் பண்ணிட்டு போயிருக்கா. சார்ட்டா பாக்குற ஃபார்முலா எத்தனை மணிக்கு வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு நியூ ஹை கொடுத்துட்டு திருப்பி ரீடெஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த ஹையை பிரேக் ஆயிட்டு மேல போயிடுச்சுன்றீங்க. ஆமா, நான் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே சார். ஓகே டாக்டர்.